ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டில் வேக்ஸ் த டீப் அந்த கேம் தான் விளாட போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஹாரர் கேம். இது வந்து ஆயில் ரிக்கில் நடக்கிற ஒரு வித்தியாசமான ஒரு ஹாரர் கேமு. ஸோ ஒவ்வொரு பசமாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஷூஸ் ஏதோ கேரக்டர் பேசுகிறாங்க. நான் நம்பவே முடியல நீ அங்கே போனதை. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? நீ அந்த இடத்துக்கு போயிருக்க. நான் நினைக்கல நீ இந்த பிரச்சனையில் வந்து மூக்க நுழைப்ப அப்படின்னு. ஆனால் நீ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எங்கேயுமே ஓடிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பிரச்சனையிலேருந்து நீ எங்கேயுமே போயிட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, தயவு செஞ்சு காசு தான் நம்ம கேரக்டரோட பேரை நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் சண்டை போட்டு. எனக்கு இது எல்லாமே முடியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை நீ வீட்டுக்கு தேவை, அதாவது உன்னோட குழந்தைங்களுக்கு நீ தேவை அப்படின்றாங்க. நீ இதை டீல் பண்ணலன்னா நாங்கள் நல்லா இருப்போமான்னு தெரில அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க லெட்ரு. ஓகே, நம்ம கேரக்டரோட ஒய்ஃப்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இவன் வந்து இந்த ஆயில் ரிக்கில் வேலை பார்க்குறான் போல். ஸோ அவங்க ஒய்ஃப் வந்து லெட்டர் எழுதியிருக்காங்க. ஏதோ வந்து பிரச்சனை போல். ஸோ அதுக்கான ஒரு லெட்ரு. ட்ராய் வந்து ஃபுட்டு ரெடி பண்ணிட்டாரு, சாப்பிட அந்த மாதிரி தான் சொல்கிறான் போல். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ். ஓஹோ, இது நம்ம ரூம் போல் கப்பலில். நல்லா இருக்கே. ஓ, இதான் பார்த்தீங்கன்னா அவங்க இவனோட குழந்தைங்க ரெடி பண்ண கிறிஸ்மஸ் கார்டு. ஓகே, இங்கே ஒரு லெட்ரு. ஓ, இது ஃப்ரெண்ட்ஸ் அவன் ஒய்ஃப் எழுதான லெட்ரு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஸ்டில் வேக்ஸ் த டீப்ஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இந்த ரூம்குள்ளே போய் பார்ப்போம் என்ன நடக்குது. ஓ, இங்கே இன்னொருத்தரோட ரூம் போல். ஸ்ட்ராங்கர் டுகெதர். ஓகே, இங்கே தான் இருக்கா என்ன? இங்கே ஏதோ லெட்டர் இருக்குது. ஒரு நிமிஷம் எடுக்க முடியல. இங்கே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ என்ன போட்டிருக்காங்கன்னா ரெனிக் இன்ஸ்டாலேஷன் மேனேஜர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நார்த் சி ஆயில் ஒர்க்கர்ஸோட சங்கத்துலேருந்து ஏதோ ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருப்பாங்க போல். ஏதோ ஒரு ஆக்ட் 1974 இருக்க ஏதோ ஒரு ஆக்ட் தெரில. டு இண்டஸ்ட்ரியல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஏதோ போட்டிருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் ஃபெயிலியர் இருக்குது. அது பார்த்திங்கன்னா அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணணுமா. ஓகே, அது பார்த்திங்கன்னா இது இங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது போல். ஸோ அதுக்காக பேசுகிறதுக்காக ஏதோ ஒரு மெயில் அனுப்பியிருக்காங்க. அது ஒரு லெட்ரு. அது என்னன்னு தெரில. சரி, ஓகே, இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். ஓகே, இங்கே ஏதோ லீக் ஆகிட்டுருக்கு. ஓ, இங்கே ஒரு ரூம் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா தண்ணி லீக் ஆகிட்டுருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படி பார்த்திங்கன்னா போவோம் அடுத்த ரூமுக்கு. ஓகே, இங்கே ஒரு ரூம் இருக்குது. இங்கே இருந்தால் பார்த்திங்கன்னா டேவியா அவன் வந்து பார்த்திங்கன்னா காலி பண்ணிட்டான் போல். ஓகே, லீவுக்கு போயிருப்பான் போல். சரி, ஓகே, சிகரெட் டப்பாலாம் கிடக்குது. ஓகே, இந்த ரூமுக்குள்ளே போக முடியல. இங்கே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கட் சைட்டுங்க பாருங்கள், கட் சீனு. ஓகே, ஆல்ரைட். பைப் வந்து லீக் ஆகிட்டுருக்கான், அதை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இந்த மொத்த ரிக்குமே பார்த்திங்கன்னா மொத்தத்தில் ஒரு சாணியா. ஓகே, அவங்க பார்த்திங்கன்னா ஏதோ அவங்க பற்றி ட்ரில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா என்னத்தையோ தெரில. என்ன ட்ரில் பண்ணுறாங்கன்னு தெரில. ஆயில் எடுக்கிறதுக்காக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, ரெனிக் பற்றி திட்டிகிட்டு இருக்காங்க. ரெனிக்குன்னா யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த ரிக் இருக்கான் பார்த்திங்கன்னா அவனோட ஓனர், அவன் தான் ரெனிக். ஓகே, ரெனிக் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ஏதோ நம்ம மேலே கடுப்பாக இருக்காமல என்னன்னு தெரில. இப்போ லைட்ரு கேட்குறாங்க சிகரெட் அடிக்கிறதுக்கு. ஸோ நம்மளை பார்த்திங்கன்னா நம்மளோட லைட்டர் எடுத்து கொடுக்கும். நமக்கு இனிமேல் தேவைப்படாது அப்படின்னு சொல்கிறான். ஒருவேளை நம்ம கேரக்டர் சிகரெட்டை வெயிட் பண்ணிட்டான் போல். ஓகே, நல்ல விஷயம் தான். ஆனால் யாரும் பார்த்திங்கன்னா சிகரெட் அடிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சிகரெட் வந்து ரொம்ப உடம்பு கெடுதல். ஓகே, டிஸ்க்ளைமர். சரி, ஓகே, நம்ம கீழே போகணும் போல் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கிற இடத்துக்கு. இங்கே ஒன்றும் இல்லை. அடச்சி ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன்லேருந்து குளிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னடா அது ஓப்பன்லேருந்து குளிச்சிட்டு இருக்கீங்க? ஒரு கதவை வச்சு பூட்டிட்டு குளிக்கிறது. சரி, இங்கே எல்லாம் இப்படி தான் போல். சரி, ஓகே, இது எங்கே போகிறதுன்னு தெரில. ஓ, இங்கே ஒரு ரூம் இருக்குது. ஆனால் பயங்கரமாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கானே ஃப்ரெண்ட்ஸ். கிறிஸ்மஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கான். ரொம்ப சூப்பராக இருக்குது. லைட்லாம் போட்டு ரொம்ப அவ்வளோலாம் டெக்கரேட் பண்ணல, இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த ரூமில் பெருசாக ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு. நல்லா பண்ணியிருக்கான் ரூமை. சரி, ஓகே, நம்ம கிளம்புவோம். இந்த டோர் லாக்கு, எல்லா டோருமே லாக்கு. நம்ம அப்படி தான் போகணும் போல. ஓகே, வழி வேறு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஓ, இந்த ரூம் நல்லா தான் இருக்குது. எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அடுத்தவங்க ரூமுக்கு வந்து பார்க்குறதெல்லாம் தப்பு. சரி,
பார்த்துட்டு கிராஃபிக்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ அந்த ரூமை அப்படியே நம்ம பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே போவோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா அப்படி இங்கே தான் வழி இருக்குது போல். கேன்டீனுக்கு பார்த்திங்கன்னா கீழே போகணுமா. ஸோ நம்ம கீழே போயிடலாம். ஆனால் வித்தியாசமாக ஓடுறான், ஒரு மாதிரி பதட்டமாக ஓடுறான், டிங்குன்னு கையை ஒரு மாதிரி வித்தியாசமாக வச்சுருக்கான். ஓகே, கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பயங்கரமாக இருக்குது. ஓகே, இதான் பார்த்திங்கன்னா கேன்டீன். ஸோ இங்கே தான் எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஓ, இங்கே யாரும் இருக்காங்க. ஏய் ராய், என்னோடய பழைய நண்பா எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இவன் தான் பார்த்தீங்கன்னா ராய். ஓகே, மெக்லரி ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ரெனிக்கு வந்து நீ என்ன ஆஃபீஸில் வந்து மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து சொல்கிறான். ஒரு மெக்லரியும் நம்மளோட பேர் தான் போல், இன்னொரு பேர் போலீஸாக இருக்குமான்னு சொல்கிறாங்க. புரியல, போலீஸா? சூஸ், அதாவது ஒய்ஃபை பற்றி கேட்குறாங்க. ஒய்ஃப் வந்து டைவர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கலாம். அதாவது ராய்ட்டு, இப்போ ராய்க்கு வந்து ஒய்ஃபு தெரிஞ்சிருக்கு. ஓகே, அது பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிலுக்கு போகிறோம் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேவையில்லாமல் எவன்ட்டையோ பார்த்தீங்கன்னா சண்டை போயிருக்கோம். ஸோ ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நடந்த பிரச்சனைனால தான் அந்த கப்பலுக்கு நம்ம கூப்பிட்டு வந்திருக்காங்க போல். ஆனால் இப்போ போலீஸ் வந்து நம்மளை தேடி வந்தனால பிரச்சனை ஆயிடுச்சு போல். இப்போ நம்ம இந்த ரெகுலேருந்து கிளம்புற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா அவன் ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா லெட்டர் எழுதியிருந்தா பார்த்தீங்களா, நீ சீக்கிரம் வந்துடு அந்த மாதிரி, நீ எவ்வளோ நாள் தான் ஓட முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து ஏதோ பிரச்சனை பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், அதான் பிரச்சனை. ஸோ ஓகே, இவருக்கு பார்த்தீங்கன்னா இன்சுலின் ஏதோ தேவைப்படுதுன்னு சொல்கிறாரு. இன்சுலின், உன்னோட இன்சுலின் வந்து ரூமில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான் ஒருத்தன். இன்சுலின் அப்போ ஒரு சுகர் பேஷண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ராய் சுகர் பேஷண்ட் போல். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ மெக்லரியோட ஆஃபீஸுக்கு நம்ம போனோம். சாரி, மெக்லரிங்க ரெனிக்கோட ஆஃபீஸ். அதாவது பார்த்திங்கன்னா ஏதோ பிரச்சனை, போலீஸ் வந்து நம்ம தேடி வந்துருப்பாங்க போல். ஸோ போலீஸாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொன்னான். போலீஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு பிரச்சனை தான். ஓகே சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா அப்படி போவோம். ஓகே, இப்போ நம்ம வெளியே போகணும் போல். வெளியே போகிறதுக்கு வழி இது இல்லை, அங்கே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே என்ன தான் இருக்குது. ஓகே, லீவ் த ஏரியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பாடா சேதருதுராடியே ஃப்ரெண்ட்ஸ். வெளியே பயங்கரமாக இருக்குது. கிராஃபிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பண்ணியிருக்கானுங்க. இதான் பார்த்திங்கன்னா ஆயில் ரிக். இங்கே தான் பார்த்திங்கன்னா நம்ம வேலை பார்த்துட்ருக்கோம். ஓகே, எப்படிங்க? ஓ, இங்கே ஏதோ வேலை நடந்துகிட்ருக்கு, கீழே ஏதோ பண்ணிகிட்ருக்கான். அடா இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ நடந்துகிட்ருக்கு, இருங்க பேசி பார்ப்போம். ஏய் ஓகே, இப்படி போக முடியாதான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் வந்து சுற்றி போக சொல்கிறான். சுற்றி எப்படி போகிறது? இங்கே வழி இல்லை, சுற்றி போகணுமா ஃப்ரெண்ட்ஸ்? சுற்றி போகணும். அங்கே ஒரு வழி இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லேடர் மாதிரி கொடுத்துருக்கானுங்க போல. ஓகே, அதான் லேடர் தான். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிடலாம். ஓகே, கீழே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர். எவனா பேசிக்கிட்டு இருக்கானுங்க மாற்றி முயிர்னு எவனா பேசிகிட்டு இருக்கான். சரி, அவனுக்குள்ளே பேசிட்டு போட்டோம், நம்ம வேலையை பார்ப்போம். ஓகே, கீழே போவோம் ஃப்ரெண்ட்ஸ். ரெனிக்கு தான் பார்த்தீங்கன்னா ரெனிக்கு பார்த்தா பேசிகிட்டு இருக்கானுங்க. ரெனிக்கு வந்து கத்திக்கிட்டு இருப்பான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கர் கட்டுது, தான் போகணும் போல். ஸோ இப்படி போக முடியுமா? இங்கே வழி இல்லை, நம்ம அதர் சைடு போகணுமா? ஏதோ வேல்வு ஜாம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டுருக்கானுங்க. ஓகே, கத்திட்டாடா காணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மாற்றி சுனிலா ஃப்ரெண்ட்ஸ், சுனில் எவ்வளோ இருக்கான்? இந்தியன் போல். இந்த கப்பலில் நிறைய பேர் வேலை பார்க்க வருவாங்க. ஸோ இந்தியன் வந்திருப்பாங்க போல். சுனில். ஓகே, இங்கே எதோ இங்கே தான் ட்ரில் நடந்துகிட்ருக்கா. ஓகே, என்னடா பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஓகே, நான் எப்போ கீழே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ட்ரில்லு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலேருந்து ஏதோ வந்து கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கான். நியூ க்ரூ ரன்னிங் அரௌண்ட், அதாவது புதுசாக ஏதோ டீம் வந்து ட்ரில் பண்ணிருக்காங்களாம். ஓகே, அது பார்த்தீங்கன்னா கடுப்பாக இருக்குது. ஓகே, அந்த சவுண்டு வந்து ரொம்ப கடுப்பேற்றிட்டு இருக்கான். ஓகே, அதாவது பார்த்திங்கன்னா பாஸ் வந்து கத்திராடா காணாம். அது வேறு யாரும் இல்லை, நம்ம ரெனிக்கு. சரி ஓகே, பைத்தியக்காரப்ப ரெனிக்கு தான் ஓவராக சவுண்டு விட்டுருக்கான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை வேறு கூப்பிட்ருக்கான், நீ நம்மளை சாவடி போகிறான். சரி, அவன் ரூம் எங்கே இருக்குன்னு தெரில, இருங்க. எங்கடா இருக்குது? இதுக்கு மேலே வந்து போகணுமா? இல்லை, அங்கே இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலரில் இருக்க இடத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகணும். ஒரு மார்க்கர் இருக்குது, அதாவது பார்த்திங்கன்னா எங்கெங்கே போகணுன்னு சொல்லிட்டு அந்த எல்லோ கலர் வந்து நமக்கு நேவிகேட் பண்ணும். ஸோ ஓகே, ஏய் மெக்லரி, நீ எனக்கு ஹார்ட் அட்டாக் கொடுத்துடா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவியா? என்ன ஹெல்ப் சொல்லு தம்பி.
ஒன்றும் இல்லை, அந்த ஃபியூஸ் பாக்ஸ் மட்டும் நீ ஃபிக்ஸ் பண்ணால் போதும். ஓகே, இதெல்லாம் அசால்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபியூஸ் பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணணுமா? ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இருங்க. ஸ்க்ரூ ட்ரைவர் இதுன்னு தெரில. ஓகே, கீழே கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு ஃபியூஸை பிடிங்கி தூக்கி போட்டு, சைடில் வந்து இன்னொரு ஃபியூஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆன் பண்ணியாச்சு, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனால் எதுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் தான் தெரில. ஒரு வேளை திறக்க கஷ்டப்பட்டு அதை வச்சு எடுத்துடலான்னு பார்த்துருப்பான் போல். சரி, நமக்கு தேவைப்படல. சரி, ஓகே. மீட் ரெனிக் இந்த ஆஃபீஸ். ஓகே, நம்மளும் இந்த லிஃப்ட்டில் தான் போயிட்டுருக்கோம். ரெனிக்கோட ஆஃபீஸ் மேலே தான் இருக்குது போல். ஓகே, ஏடா இது இவ்வளோ ஸ்லோவாக போகுது லிஃப்ட்டு. ஓகே, இந்த லிஃப்ட் இவ்வளோ தான் ஸ்பீடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, போயிட்டே இருக்கு. வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டோம். ஓகே, என்னடா அது? பின்னாடி இருக்கா டோரு. ஓகே, அவ்வளோதான். சரி, மேலே போய் அந்த ரெனிக்கை பார்த்துருவோம். இன்ஸ்டாலேஷன் மேனேஜர். இவன் தான் இன்ஸ்டாலேஷன் மேனேஜரா? சரி, வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. உள்ளவா அப்படின்னு சொல்கிறான். சரி, ஓகே. மெக்லரி வந்து உட்காருங்க. டோரை சாத்திட்டு வந்து உட்காருறா. இல்லை, பரவாயில்ல, நிற்கிறேன். மரியாதை வந்து உட்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ பிரச்சனை போல். என்ன சொல்கிறது புரியுதா அப்படின்னு சொல்கிறான். ஓகே, வாயை மூடிக்கிட்டு நான் சொல்கிறத மட்டும் கேளு. ஓகே, டென்ஷன் ஆகிட்டா ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இவன் தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் பண்ணிகிட்ருக்கானா. அவன் தான் பார்த்தீங்கன்னா இங்கே தலையான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் சொல்ல நீ பேசிகிட்டு இருக்கக்கூடாது, நான் சொல்கிறதா நீ கேட்கணும், அந்த மாதிரி சொல்கிறான். சரி, ஓகே. அவன் தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பெரிய பிடிங்கியா, அதாவது கிங்கா. ஓகே, போலீஸை வந்து நீ என்னோட டோருக்கே கூப்பிட்டு வந்திருக்க, அதாவது என்னோடய ரிக்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நான் வந்து டைம் கொடுங்க, நான் சால்வ் பண்ணுறேன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் கொடுக்க முடியாது, மூடிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகே, ஏதோ ஒரு ஃபோன் வருது. டென்ஷன் ஆகிட்டா ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சு போச்சு, நம்ம வேலை முடிஞ்சு போச்சு எனக்கு தெரிஞ்சு. நான் ஒரு மீட்டிங்கில் இருக்கேன். ஓகே, எனக்கு அதை பற்றி தான் தெரியாது, ஷெடியூலை பற்றி தான் நான் கவலையே பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஒழுங்கு மரியாதை ட்ரில்லை போடுங்க, ட்ரில்லு தான் எனக்கு முக்கியம், ட்ரில் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளை பற்றி சொல்கிறான். ஒரு பழைய பைத்தியார பயில்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன், நான் சொல்கிறத மட்டும் கேளு, நீ வந்து ட்ரில்லு பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அவன் சொல்கிறான். ஓகே, உங்கள் இப்போ ஒய்ஃபு கூட சண்டைன்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். நீ வேலையை விட்டு தூக்கிட்டேன்டா அவனை அப்படின்னு சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு சின்ன பிரச்சனை தான் போலீஸ் கூட, நீ வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அவன் பார்த்தீங்கன்னா என்னோடய ரிக்லேருந்து வெளியே போகல நாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஹாப்பி நியூ இயர்ரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஹெலிகாப்டரில் போய் உட்காரணுமா, நம்மளை கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுருவானுங்க. அவ்வளோதான், நம்ம ஜெயிலு. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இனிமேல் ஓட முடியாது காசுன்னு சொல்லிட்டு அவனே சொல்லிக்கிறான். ஓகே, நோ மோர் ரன்னிங். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜெயிலுக்கு தான் போக போகிறோம். ஓகே, என்னடா அது எரிஞ்சிக்கிட்டு இருக்கு? ஆயில் இருக்குல்ல, அப்படி தான் எரியும் போல், தெரில. பயங்கரமாக இருக்குங்க. இப்போ கடல், நடுக்கடலில். சரி, ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ எர்த்துக்குவைக்கு மாதிரி, எர்த்துக்குவைக்கு கடலில் எர்த்துக்குவைக்கா? என்னாச்சு ஃப்ரெண்ட்ஸ்? கிரேக்கர்னு ஏதோ ஆகிட்டு போல், கீழே விழுந்துட்டானா? கிரேக்கரு என்னடா ஆச்சு? பாவம், விழுந்துருவான் போல. நானும் சேர்ந்து விழுந்துட போகிறேன். இவனை இப்படிங்க காப்பாற்றுறது அவ்வளோ நாங்களா இருக்கா? இருடா, பிடிச்சிக்கோ. போச்சு. அடம் போச்சு, நம்மளுக்கு காலி எல்லாம் முடிச்சு விட்டாங்கப்போ. என்னடா இது? ஆயில் மாதிரி வருது. ஆயில் இருக்குனால ஆயில் மாதிரி காட்டுறானுங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சு விட்டாங்க நம்ம. ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ நமக்கு கனவு மாதிரி வருது போல். அதை பார்த்தீங்கன்னா நான் அவனை பார்த்துக்கிறேன், நான் அவனை டேக் கேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறேன்? ராய். ராய் தான் நம்மளை கூப்பிட்டு வந்திருக்காரு போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
அதாவது பார்த்திங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா, ராய் தான் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட வந்து நம்மளோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஒய்ஃப்ட்ட பேசி இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இவனை நான் வந்து கப்பலுக்கு கூப்பிட்டு போகிறேன், அதாவது ரிக்கு கூப்பிட்டு போகிறேன், ஸோ அங்கே கொஞ்ச நாள் வேலை பார்க்கணும் அந்த மாதிரி சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கார் போல் ராய். ஸோ ஓகே, அதாவது பார்த்திங்கன்னா ஒய்ஃப்ட்ட வந்து பார்த்திங்கன்னா பேசி ஒய்ஃப்ட்ட வந்து நான் இவனை பார்த்துக்கிறேன், இப்போதைக்கு இவன் இங்கே இருந்தால் சரி விட்டு வராது, இவன் தேவையில்லாமல் ஒரு சண்டையில் மூக்க நுழைச்சிட்டான், அதனால் இப்போதைக்கு இவன் ரெகுலர் தான் நல்லதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருக்காரு, ப்ராமிஸ்லாம் பண்ணுறாரு. ஸோ ஓகே, அப்புறம் ராய் தான் வந்து நமக்கு இங்கே வேலை வாங்கி கொடுத்துருக்காரு போல். ஓகே, ஓ சாவலையா போனா செந்திரி என் குழு காலி போல அப்படின்னு சொல்கிறான், செத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு, இவன் செத்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். நான் சாவலை மாப்பிள்ள உயிரோட தான் இருக்கேன், கண்ணு திறக்க முடியல, காது கேட்க மாட்டேங்குது, ஒன்றுமே வேலை செய்ய மாட்டேங்குது, கொஞ்ச நேரம் அப்படி தான் இருக்கும். மூச்சு விட்டு தான் இருக்கான். எந்திரிச்சிட்டான், பொழைச்சிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், பொழைச்சிக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா 2 இருமல் உள்ளது, இருமலை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டானுங்க உயிரோட தான் இருக்கணும். சரி, புதைச்சி எதிர்த்து போட்டுறாங்க. இப்போ தான் கொஞ்சம் அன்கான்சியஸாக இருந்தேன், அவ்வளோதான், சாகலை, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சிட்டானுங்களா? நம்மளை தீ பார்த்தீங்கன்னா ரூமில் அடைச்சி போட்டானுங்க போல். நல்ல நேரம் காப்பாற்றிட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ், கடலில் விழுந்தேன், காப்பாற்றிட்டானுங்க. நான் கூட ஒருத்தன் விழுந்தான், அப்போ கிரேக்கர்னு ஒருத்தன், அவன் செத்துட்டானா என்னன்னு தெரில, ஒருவேளை அவனையும் காப்பாற்றிருப்பாங்களா இருக்கும், வாய்ப்பு இருக்குது, அவனையும் காப்பாற்றிருப்பானுங்க எப்படியும். சரி ஓகே, காஸ் ஒரு சின்ன ஹெல்ப்பு, சீக்கிரமா. ஓ ஹெல்ப்பா, இரு வரேன். ஒருவேளை கிரேக்கரையும் காப்பாற்றிட்டான்னு நினைக்கிறேன், பார்ப்போம் கிரேக்கருக்கு என்னாச்சுன்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸ், அவனும் பார்த்தீங்கன்னா முதல்ல விழுந்துட்டான் எனக்கு முன்னாடி. ஹிட்லரி அப்பாடா கடவுளே அப்படின்றான். ஓகே, தலை பார்த்தீங்கன்னா பயங்கரம் வலிக்குது என்ன, ஆனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறான் நம்ம கேரக்டரு. ஓகே, நீ தான் வெளியே கொண்டு வந்தேன்னு கேட்குறோம், கிரேக்கருக்கு என்னாச்சுன்னு கேட்குறோம். நான் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் கிரேக்கர் கண்டுபிடிக்க முடியல, அது மட்டும் இல்லாமல் அவன் மட்டும் சாகலையா, நிறைய பேர் செத்துருக்காங்க போல ஃப்ரெண்ட்ஸ். என்ன நடந்துச்சு அப்போ? அந்த ட்ரில் தான் பிரச்சனை போல், ட்ரில் பண்ணதில் ஷேக் ஆகி ஏதோ ஆயிடுச்சு போல். இப்போ அந்த ட்ரில்லை பண்ண சொன்னால் அந்த நாய் ரெனிக்கு தானே, காசு அப்படின்னு கத்துறான். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அன்கான்சியஸ் ஆகிட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருந்திருக்கோம் போல். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் கூப்பிட்டோன்னா டக்குன்னு அப்போ தான் நினைவுக்கு வரும். ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பிரேக்கை வந்து இழுத்து விடு, அப்போ தான் பார்த்தீங்கன்னா கீழே அந்த தொங்கிட்டு இருக்க அந்த ஒரு கேபின் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது தூக்க மேலே தூக்க முடியுமா? ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா கீழே போய் அந்த இது லிவர் வந்து இழுத்து விடணும் போல். ஓகே, அதுக்குள்ளே அவன் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ், அதான் பார்த்தீங்கன்னா காப்பாற்ற சொல்கிறான். ஓகே, இதை தூக்கி விட்டால் பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளே இருக்கான அவன் காப்பாற்றிடுவானா. ஸோ ஓகே, இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஞ்ச் அப் பண்ணுவான், விஞ்சை பார்த்திங்கன்னா அப் பண்ணிடலாம் இருங்க, அவ்வளோதான், விஞ்ச் இழுத்து விட்டாச்சு. ஓகே, என்ன நடந்துகிட்ருக்கு ப்ரோடி தெரில அப்படின்னு சொல்கிறான். ஏதோ ட்ரில் பார்த்திங்கன்னா எதையோ வந்து இடிச்சிடுச்சான், ஏதோ கேஸ் வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் இந்த மாதிரி நடந்திருக்கும் போல். அது பார்த்திங்கன்னா இது என்னமோன்னு தெரில, ஆனால் ரொம்ப பெருசாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஓகே, டாக்லஸ் வந்து என்னென்னு கண்டுபிடிக்க போயிருக்கான் போல். டாக்லஸ்னு யாருன்னு தெரில, ஒருத்தன், அதாவது ராப்ஸ்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கான், அந்த கண்டெய்னருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ராப்ஸ்னு ஒருத்தன் இருக்கான், ஆனால் அவன் கத்திக்கிட்டே இருக்கான், எது கத்திட்டு இருக்கான்னு தெரில, அவனுக்கு அந்த கேஸ்னால தான் நடந்திருக்கும் போல் தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ப்ரோடி வந்து இப்போ அவனை காப்பாற்ற ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம வேறு ஏதாவது பண்ணணும் ஹெல்ப் பண்ணணுமான்னு கேட்குறோம், ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் வந்து இல்லை பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ வந்து கீழே போய் ஓகே இன்ஜினியரிங்கில் போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இன்ஜினியரிங் எங்கே இருக்குதுன்னு கேட்குறான் நம்ம கேரக்டரு. இன்ஜினியரிங் பற்றி இது மாதிரி நான் போனதே கிடையாது, எங்கே இருக்குன்னு கேட்குறோம். ஓகே, ரிக்கு கீழே இருக்கான். ரிக்கு கீழேயா? இந்த நேரத்தில் அங்கே போகிறது சேஃபான்னு தெரில, இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ரிக்கு கீழே தான் போனிப்போம். ஓகே, என்னென்னு பார்க்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே இப்போ நம்ம ரிக்கு கீழே போய் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துடலாம். எப்படியும் பயங்கரமான சம்பவம்னு தெரியுது, மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருக்கு. சவா ஓகே, கீழேனா இங்கே தான் போகணும், பார்க்கலாம் என்ன நடக்குது கீழே. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வழி இல்லை, ஓ அப்படி தான் போகணும் போல். நான் தான் பார்த்தீங்கன்னா தவறான வழியில் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, மேலேயே போயிடலாம். அங்கே ஒரு டோர் ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, அந்த டோர் வழி தான் போகணும் போல், இங்கெல்லாம் வழி இல்லை. ஓகே, இந்த ஓப்பனான டோர் வழியாக போய், ஓ இங்கே ஒரு படி இருக்குது, எப்படி போகலாமா இருங்க. ஓகே, என்னடா இது வந்த இடத்துக்கு வந்து விட்ட மாதிரி இருக்குது. இல்லை ஃப்ரெண்ட்ஸ்,
இது பார்த்திங்கன்னா நம்மளை அடைச்சி வச்ச ரூம் மாதிரி இருக்குது. இங்கே தான் அடைச்சி வச்சுருந்தானுங்க. சரி ஓகே, நம்ம தான் பார்த்திங்கன்னா தப்பான வழியில் வந்துவிட்டோம். ஆனால் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவன் வேறு கத்திக்கிட்டே கிடக்கான் அந்த ரேப்ஸு. இன்னும் வெளியே கொண்டு வரலையாடா அவனை? பைத்தியம் எதுவும் முடிச்சுட்டு தான் தெரியல அவனுக்கு. பயத்தில் பார்த்திங்கன்னா கத்திக்கிட்டு இருக்கான் போல். பைத்தியார பையன் கத்திகிட்டு இருக்காரே. அவனை தான் காப்பாற்ற ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான், கத்திகிட்டே கிடக்கான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேலையை பார்ப்போம். கீழே போய் இன்ஜினியரிங்கில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கணும். அப்போ என்னடா அது ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ஜஸ்ட் மிஸ்ஸு கீழே விழுந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். அண்டர் ரிக் என்டரிங். ஓகே, இது வழியாக போய் டோரு க்ளோஸில் இருக்குது. ஓகே, எங்கே போகிறது? இப்படி பார்த்தீங்கன்னா நேராக போவோம். ஓ என்னடா இது உடஞ்சிருக்கு. ஜஸ்ட் மிஸ் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்காம போனால் காலி. ஒரு ஜம்ப்பு, அவ்வளோதான். ஓகே, ஏடா உடஞ்சி உழுது எல்லாம் இத்து போன மாதிரி. இதுலேயே நடந்து போயிட்டுருக்கேண்ணா ஃப்ரெண்ட்ஸ். யோசிச்சு பாருங்கள், நடந்து போகும்போது இடிஞ்சு விழுந்துட்டு என்ன ஆகுது? பாடே, கடல் வேறு கொந்தளிச்சிக்கிட்டு இருக்கு. ஏதோ சவுண்டெல்லாம் கேட்க, இன்னும் பாம்பு அடித்த மாதிரி. ஏய் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது? வித்தியாசமாக ஏலியன் மாதிரி இருக்குது. என்ன இலவடா இது? ஏதோ சவுண்டு கேட்குது. டாக்லஸ் பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கான். காஸ் எங்கிட்ட பண்ணிட்டு இருக்கா? அது கிட்ட போகாத, திரும்பி உள்ளே வந்துரு. என்னாச்சு காஸ்? ஓகே, என்ன உள்ளே கண்டுபிடி. இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ வித்தியாசம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறான். இது என்ன இலவன்னு சொல்லிட்டு நம்மளும் கேட்குறோம். இது கிட்ட போகாதான்னு சொல்கிறான். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது வித்தியாசமாக இருக்குது? இதோ பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியனோட என்ன இலவனே தெரில ஃப்ரெண்ட்ஸு. பயங்கரமாக இருக்கானா. உள்ளே பார்த்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்ருக்கு. என்ன கதைன்னு தெரில. சரி, நம்ம பார்த்தீங்கன்னா தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் மேலே போகணும். ஓகே, பூட்டை அப்படி திருக்கி ஒரு உடை, அவ்வளோதான். ஸ்க்ரூ ட்ரைவர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் யூஸ் ஆகுது. ஓகே, ஏடா இது? ஏய் இதெல்லாம் விழுந்துச்சுன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸ்லோவாக போவோம். அப்படி ஜஸ்ட் மிஸ். கிரிப்பு புடி 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 கீழே விழுந்துடாதா. ஐயோ ஐயோ வாடா ஃப்ரெண்ட்ஸ். கடலை பார்த்தாலே பயமாக இருக்குது. கடல் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. சரி ஓகே, இப்படி போய் நேராக போய் உள்ளே போயிட வேண்டியதான். வழி வேறு தெரில, ஏதோ ஒரு வழி வந்துட்டோம். சரி ஓகே, ஓப்பன் த டோர். இங்கே பார்த்தீங்கன்னா கேஸ் லீக் ஆகி நெருப்பு வந்துட்டுருக்கு. இது திருப்பி விட்ருவோம். அப்பாடா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நேராக இங்கே ஒரு லிவர் இருக்குது, இழுத்து விட்டா படி வந்துடும். படியில் ஏறி மேலே போயிட வேண்டியதான். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேம் வந்து பார்த்திங்கன்னா அவுட்லாஸ்ட் மாதிரி தான் இருக்குது. அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஃபஸ்ட்டு பர்சன் அது அந்த அப்ஸ்டக்கிள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே அவுட்லாஸ்ட் மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ இதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். கீழே விழுந்தா ரைட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டோம். ஓகே, நேராக போய் இதனாடா டேய் கரெக்டாக குதிக்கணும். ஐயோ, அவ்வளோதான், கரெக்டாக பிடிச்சிட்டோம். ஓகே, வித்தியாசமாக ஜஸ்ட் மிஸ். ஏய் ஐயா, அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க போங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அட்டம்ப்ட் கரெக்டாக பண்ணுறோம். ஜாக்கிரதையாக போகணும். ஓகே, ஓடி போய் ஒரு ஜம்ப்பு. அவ்வளோதான், ஜம்ப்பு பிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஜெர்க்காகவும் கரெக்டாக பிடிச்சிடணும். அவ்வளோதான், கிரிப்பு ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கடவுளே, இதில் என்ன ஜம்ப் பண்ணணும்? டேய் ஓ மேலே தொங்கிட்டே போகணுமா? ஓகே, அவ்வளோதான். ஜஸ்ட்டு லைட்டாக ஸ்லிப் ஆனாலும் காலி. நம்ம கீழே கடல், அவ்வளோதான். அப்பாடா வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வந்துட்டோம். இங்கேருந்து அவ்வளோதான், உள்ளே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட எக்ஸிட் டு இன்ஜினியரிங் போகிறோம். ஓ இதான் இன்ஜினியரிங். அப்போ இவ்வளோ நேரம் நம்ம இருந்தது பார்த்திங்கன்னா அண்டர் ரிக். ஓகே, ஸோ இன்ஜினியரிங்கில் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்க்க வந்திருக்கோம். ஆனால் இப்படி இருக்குது, இவ்வளோ இருட்டாக இருக்குது, லைட்டும் கிடையாது. ஓ இங்கேயும் சொல்ல முடியாதா? அடா இது கீழே. ஏய்
ஃப்ரெண்ட்ஸ் ஆழமாக போயிருக்கு. ஏதோ பயங்கரமாக ஏதோ மசில் மாதிரி ஏதோ அந்த வளர்ந்துருக்கு. ஏதோ ஏலியன்ஸோட டென்டக்கிள்ஸ் மாதிரி ஏதோ ஏய் ஏதோ பார்த்தீங்கன்னா அலாரம் அடிக்குது. ஒரு சின்ன பிரச்சனை ட்ரில்ல ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கா. டெம்பரரி ட்ரில் இஷ்யூவா? இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, என்னெல்லாமோ வித்தியாசமாக இருக்குது. டெம்பரரி ட்ரில் இஷ்யூவா? நம்ம கேரக்டர் அவன் சொல்கிறான் பார்த்தீங்கன்னா ட்ரில் இஷ்யூவா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம கேரக்டரும் அவன் பார்த்தீங்கன்னா வேலையிலே குறியாக இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். பைத்தியக்காரப்ப இங்கே ஒரு ஏலியன் வந்து எதுவும் வித்தியாசமாக நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் அவனுக்கு தெரில அது ஏலியனா இல்லை வேறு எதுவுமான்னு தெரில. நமக்கு பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. ஆனால் அந்த பைத்தியக்கார ரெனிக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் வேலையிலே குறியாக இருக்கான். வேலை ட்ரில்லுன்னு நடக்கான் பைத்தியாரப்ப. ரைட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ நடக்குது, கிடுக்கிடுன்னு ஆடுது. அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க போல் நம்மளை. ட்ரில்லை மறுபடியும் போட்டாங்க போல். பைத்தியாரப்பையில் சொன்னால் புரியாது. சரி, நம்ம தான் இன்னைக்கு கண்டுபிடிக்கணும் என்னென்னு. சரி ஓகே, இது வழியாக மேலே ஏறி போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இல்லை அவுட்லாஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த மார்க் ஆஃப் கம்பெனி பைத்தியாரம் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையில் கூட ஒரு நிமிஷம் இருங்க. லைட்டு கிடச்சிருக்கு, டார்ச் லைட். சூப்பர். அந்த அவுட்லாஸ்ட்டில் கூட அவங்க பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியை எப்படியாவது நம்ம காப்பாற்றிடணும் அந்த ஓனர் நினச்சிட்டு இருப்பான். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த ரெனிக் இருக்கணும். இன்னும் ஒரு சின்ன டெம்பரரி இஷ்யூ தான் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியாரத்தமாக பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே 2-3 பேர் செத்து போயிட்டாங்க, அதெல்லாம் அவனுக்கு பெருசாகவே தெரில ஃப்ரெண்ட்ஸ். என்ன மனசாட்சி இல்லாத ஜென்மமாக இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இல்லை ஒன்றும் இல்லை, பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணேன், அவ்வளோதான். ஓகே, இந்த கேப் வழியாக அப்படி உள்ளே போயிட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆயிலாக இருக்குது. ஆயிலும் தண்ணியும் கலந்து கேஸ் லீக்கா ஜம்ப் ஸ்கேர் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது வித்தியாசமாக சவுண்டு கேட்குது, யாரோ சிரிக்கிற மாதிரி. எவனோ கத்திக்கிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஒரு மான்ஸ்டர் வருங்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. என்னடா நடக்குதுங்க? ஏதோ ஒரு மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சவுண்டு கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது. இவ்வளோ கடல் அரக்கன் இவனை வந்துட்டானா ஒன்றும் தெரில. பார்த்தீங்கன்னா இந்த வெண்டை கலத்தி இது வழியாக போக போகிறோம். அப்படி இழுத்து விடு, அவ்வளோதான். ஓகே, திடீர்னு வேணால் மூஞ்சி மாட வந்துடுறாங்கடா. நானே ஒரு பைந்தாங்கலி ப்ரோ பிளேயர். சரி ஓகே, இருங்க போய் பார்ப்போம். இது எவ்வளோ நிற்கிறான்டா, எவ்வளோ கத்திக்கிட்டு இருக்கான்டா. எனக்கு தெரிஞ்சு இது தேவையில்லாத வேலை நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாட்டு மேலே இருந்திருக்கலாம், ஹெலிகாப்டரில் ஏறி அடி கிளம்பியிருக்கலாம். தேவையில்லாத வேலை. ஓகே, ஃபின்ல இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? ஓகே, இங்கே இருக்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஓகே, நீ தான் பேயை பார்த்தியான்னு சொல்லி நம்ம கேட்குறோம். ஏதோ நாய்ஸு மேக் பண்ணிகிட்ருக்கு, என்னன்னு தெரில. கிப்போ தான் அப்படின்னு சொல்கிறான். கிப்போ தான் அந்த மாதிரி சவுண்ட் போட்டுருக்கான். ஆனால் கிப்போன்னு யாரும் தெரில. அவனை நம்ம காப்பாற்றணும் அந்த மாதிரி சொல்கிறான். அவன் வந்து நார்மலாக இல்லை, அந்த எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆயில் வந்து அவனை ஏதோ பண்ணிடுச்சு, என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அவன் என்னை பயமுறுத்திட்டான், அவன் வந்து என்னை துரத்திட்டு வந்தான் மாதிரி சொல்கிறா. ஓகே, இன்னும் அங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஓகே, நீ வேற யாரையே பார்த்தேன்னு கேட்குறோம். இல்லை நான் இங்கே வந்தேன் அவ்வளோதான் சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஓகே, அக்காமடேஷனே திரும்பி போகிறலாம் நம்ம சொல்கிறோம். ஓகே, அதாவது வாட்டர் டேங்க்ஸ் வழியாக தான் போனால் தான் அக்காமடேஷன் போக முடியுமா? ஜீசஸ், அவன் பார்த்தீங்கன்னா நார்மலாக இல்லை, அவன்கிட்ட நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறா. ஆனால் நம்ம கேரக்டர் கேட்க மாட்டேங்கான். ஆனால் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வார்ன் பண்ணுறான். அவன் மனுஷனே கிடையாது சாமி, அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு, அவன் மான்ஸ்டராக மாட்டான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கிப்போன்னு சொல்லிட்டுருக்காங்க. அந்த கேரக்டர் கண்டிப்பாக மான்ஸ்டராக மாறிட்டான். தேவையில்லாத வேலை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அக்காமடேஷனுக்கு திரும்பி போகணுன்னா பார்த்திங்கன்னா வாட்டர் டேங்க் வழியாக தான் அக்காமடேஷனுக்கு திரும்பி போக முடியுமா. இப்போ இந்த போகிற வழியில் இந்த பைத்தியக்காரங்க தான் இருப்பான் போல், நம்ம ஜாக்கிரதையாக போகணுன்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறான். சரி ஓகே, கீழே படின்னு இருக்குது. ஓகே, இது வழியாக போய் அந்த வாட்டர் டேங்க் வழியாக தான் போய் தான் தப்பிக்கணும் போல். இது ஒட்டஞ்சிருக்கலாம். இங்கே ஒரு லேடர் இருக்குது. என்னடா சவுண்டெல்லாம் வித்தியாசமாக போடுறீங்க, எவனா வாரானா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? என்ன இலவிடா இது, வித்தியாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ கொலன்னு இது வித்தியாசமான ஒரு ஜந்து மாதிரி ஏதோ வந்து அந்த இடத்த பார்த்தீங்கன்னா அப்படி கண்ட்ரோல் எடுத்த மாதிரி இருக்குது. ஓகே,
அவ்வளோதான், இப்படி தான் போகணும். இன்னும் வித்தியாசமாக நம்ம கண்ணுக்கெலாம் ஏதோ வித்தியாசமாகுது. ஒருவேளை அந்த ஜந்து இருக்கனால தான் நமக்கு வித்தியாசமாக ஃபீல் ஆகுதான்னு தெரில. அந்த கண்ணுக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா ஆயில் மாதிரி வருது பாருங்கள். ஏய் பாவிகளா, எவனோ வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ பைத்தியக்காரன் சுற்றிட்டு இருக்கான் எனக்கு இந்த இடத்துல. அதான் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக சவுண்டெலாம் கேட்டுட்ருக்கு. இங்கே வெளியும் இல்லை. எதுக்கு மேலே யாருன்னு எனக்கும் தெரில. இங்கே தொப்பி இருக்குது, சும்மா தூக்கி போடலாம் போல், வேறு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட்டு. சரி அப்படி போவோம். நிறைய ஒயர்லாம் பிஞ்சு கிடக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகி கிடக்குது. ஓகே, இதை திருப்பி விடுவோம். இதை திருப்பினா பார்த்திங்கன்னா அந்த கேஸ் வந்து ஸ்டாப் ஆயிரும். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் போக முடியல. நாங்கள் பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து இதாகிட்டுருக்கு. நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணணும் வால்வை. ஆனால் வேறு வால்வு எங்கே இருக்குதுன்னு தெரில. ஒன்று இருக்குது இங்கே, இன்னொன்று எங்கே இருக்குது? கீழே போகணுமா? கீழே போ, அங்கே ஒரு வால்வு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி விட்டலாம். ஓகே அவ்வளோதான். இன்னும் ஒரு வால்வு வந்து ஓப்பனாக தான் இருக்குது. சரிங்க, இங்கே ஒரு படி இருக்குது, போய் மேலே போய் பார்ப்போம். ஓகே இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, க்ளோஸ் த வால்வ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ நார்மல் எல்லாம் பார்த்திங்கன்னா போயிடலாம். இருங்க. ஓகே ஓகே, இங்கே எல்லாம் ஓகே தானே? இருங்க. அப்போ இந்த லேடர் எதுக்கு கொடுத்தானுங்க அதான் தெரில. சரி ஓகே, நம்ம இந்த வழியாக போயிடும். தேவையில்லாத ஆராய்ச்சி தேவையில்லை. ஓகே, இங்கே குனிஞ்சு தான் போகணுமா? ரத்தமாக இருக்குது. இருங்க, லிவர் இழுத்து விட்டு போவோம். படி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சவுண்டு இது ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ நடந்துகிட்ருக்கேண்ணா, அது மட்டும் தெரியுது. என்ன நடந்துகிட்ருக்குன்னு தெரில. எப்படி இல்லாமல் ஒரு ரூட்டு போட்டு வச்சுருக்கீங்க, ஒன்றுமே புரியல. ஓகே, மேலே ஏறி போவோம். இது வழியாக சைடு வாங்கி அப்படியே போய் மேலே போயிட வேண்டியதான். அவ்வளோதான். சவுண்டு ஃப்ரெண்ட்ஸ், ஒரே சவுண்டாக கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆஹா, டப்பா விழுந்த மாதிரி நம்ம விழுந்தா என்ன ஒன்று யோசிச்சு பாருங்கள். ஓகே, மேப்பு. வாட்டர் டேங்க்ஸ் 62 அக்காமடேஷன். அக்காமடேஷன் வழி அங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கோம், சுற்றிட்டு போகணும் போல். ஓகே, வாட்டர் டேங்க் வழியாக தான் போக முடியுது. ஒளிஞ்சிக்கிறதுலாம் கொடுத்துருக்கானுங்க. ஏய் ஃப்ரெண்ட்ஸ், கத்திட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த மான்ஸ்டர் பயலாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். தம்பி என்ன ஒன்றும் பண்ணிடாத, எனக்கு ஒன்றும் தெரியாது. எல்லாம் அந்த ரெனிக்கு தான் பண்ணான், எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, நம்புங்க. அத்தரைஸ்டு பர்சன் ஒன்லியா? போங்கடா, அத்தரைஸ்டு பர்சன். ஓகே, இப்படி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆயில் இதுக்குள்ளலாம் போனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சோழி முடிஞ்சிடும். என் கிட்ட வராது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எதாவது ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ஆயில் வந்து ஏதோ அவனுக்கு ஏதோ பைத்தியம் முடிச்சிருச்சு, இல்லைனா அவன் மான்ஸ்டராக மாறி இருப்பான் கண்டிப்பாக. அதான் நடந்திருக்கும். ஜாம்பி ஆகிட்டான் ஒரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நினைவு இருக்கு போல், அதான் கத்திக்கிட்டே கிடக்கான். திடீர்னு முன்னாடி வந்துட போகிறான், பார்த்து ஜாக்கிரதையாக தான் போகணும். ஓகே, இப்படி போகலாம் போல். கத்திக்கிட்டே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரக்டர் வேறு பயந்து போயிட்டுருக்கான். இது இப்படி இல்லாமல் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், மாட்டிட விடாது போய். ஏன்னா இதுக்கு மேலே வழியே இல்லை. இதுக்குள்ளே எப்படா போகிறது? உள்ளீச்சல் சப்பா, இதெல்லாம் வாய்க்குள்ளே போனால் என்ன ஆகுது ஃப்ரெண்ட்ஸ்? இதுலேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமான டிசீஸ்லாம் வந்துடும். வந்துட்டுருக்கான், கத்திக்கிட்டு இருக்கான். பின்னாடி தான் நிற்கானான்னு தெரில. ஓடிடும் ஃப்ரெண்ட்ஸ், ஓடிடும். கொஞ்சம் என்ன பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அவ்வளோத்துக்கு கத்திக்கிட்டு இருக்கான். இங்கே ஒரு வழி இருக்குது. வாட்டர் டேங்க் வழியாக தான் உள்ளே போய் தான் போகணுமா? ஓகே, தான் பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க் போல். கீழே இறங்கும். தண்ணி இல்லை, நல்லா இல்லை, தண்ணி கம்மியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அது
இது வித்தியாசமாக ஒரு ஜந்து ஓடி போச்சுப்போம். என்ன மிருகம்னே தெரியலையே, கத்திக்கிட்டு இருக்கு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு, கொஞ்சம்னா பார்த்தீங்கன்னா மாட்டிருப்போம். நம்ம கேரக்டர் பயத்தில் கீழே விழுந்துட்டான். ரைட்டு, கொஞ்சம்னா மாட்டிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பைத்தியக்காரப்ப கத்திக்கிட்டே அடக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் ஜாம்பி ஆகிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். வித்தியாசமான ஜாம்பி இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி கொலான்னு ஆகிட்டான் ஆள். ஏய் டாக்லஸ் ஃப்ரெண்ட்ஸ், டாக்லஸ் எடுத்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எனக்கு நின்றுருக்குமா நம்மளை கூப்பிட்டு இருந்தா பாருங்க, உள்ளே வந்து என்ன பாருன்னு செத்து போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். மனசு கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை காப்பாற்ற ட்ரை பண்ணால் கடைசி அவன் செத்துட்டான். எனக்கு தெரிஞ்சு இந்த மான்ஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா கொண்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மான்ஸ்டர்கிட்ட மாட்டியிருப்பான். ஸோ அதை காலி பண்ணிருச்சு அவனை. சரி, என்னடா அது மேலே வந்துட்டேன். ஐம் சாரியா அண்ணே, உங்கள் சாரிலாம் வேண்டாம், என்னை விட்டா மட்டும் போதும். அவன் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக அண்ணின் மாதிரி மாறிட்டே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஒருக்கா மான்ஸ்டராக இருக்கான், இன்னொரு மனுஷன் மாதிரி இருக்கான். அவன் பாவம் நினைக்கிறேங்க. அவனை வந்து அந்த ஏதோ ஒன்று மியூட்டன்ட் ஆகிட்டான் போல், மியூட்டேட் ஆகி ஏதோ மாறிட்டான் போல் தெரில. நான் இன்னும் அவனை கிளியராக பார்க்கல, ஆனால் லைட்டாக பார்க்கும்போது மியூட்டேட் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. ஒருவேளை அவனை அறியாமலே அவனை பற்றி அது கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்களா, கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்கான் போல். பாவம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பாவம். ஆனால் இது எப்படி கடலுக்குள்ளே வந்துச்சு? இவனுங்க ட்ரில்லை போட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே கொண்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் அப்படியே தான் இருக்கும். ட்ரில்லை போட்டு தேவையில்லாத வேலையை பார்த்து ரெனிக்கு நாயை தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும். ரெனிக்கு நாயை அடித்து மண்டையை உடச்சோன்னு வைங்க, எல்லாம் கரெக்டாக நடக்கும். அவன் சொன்னான் ட்ரில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. இவன் தான் சொன்னான் ட்ரில் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டான் நான் ஃபோனில். அதன் விளைவு தான் பார்த்தீங்கன்னா இது. அப்பாடா, அக்கமடேஷனுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அக்கமடேஷன் வந்துட்டோம். பயங்கரமாக குளிருது போல், சவுண்டு விட்டுகிட்டே இருக்கான். என்னடா ப்ளூ கலரில் இருக்குது. ஓகே, ஹீட்ரு பார்த்தீங்கன்னா ஹீட்டு தேவை அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஹீட்டு ஆன் பண்ணி கொஞ்சம் ஹீட் ஆகிப்போம். அதை பற்றி யோசிக்கிறது நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவனே சொல்லிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். கடவுளே. ஓகே, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இதை ஓப்பன் பண்ணிட்டு கிளம்புவோம். யாராக இருக்கீங்களா? பயமாக இருக்குது, அமைதியாக இருக்குது. எனக்கு ஃபோன் வருது, ஒரு நிமிஷம். எவனோ பேசிட்டு கார்னர் எவனோ பேசிகிட்டு இருக்கான். ப்ரூஸும் ஃபெர்கஸும் என் கூட தான் இருக்கானுங்க. ஓகே, நம்ம இங்கேருந்து வெளியே போகணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகே, நான் ஒரு 2 தடவை என்னால் சொல்ல முடியாது. இல்லை, நான் சொல்கிறது கேளு, இன்ஜினியரிங்கில் ஏதோ தப்பாக இருக்குது. ஓகே, நம்ம அக்காமடேஷன் வந்து அங்கே எல்லாம் பிளாக் ஆயிருக்குன்னு சொல்கிறதுல அவன் காலை கட் பண்ணிட்டான். இங்கே ஏதோ சம்பவம் இருக்குது அந்த சைடு, அவ்வளோதான். அந்த சைடு போக வேணாம். ஸோ நம்ம இந்த சைடு போகலாம். அது கத்திக்கிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். வேணும், இந்த டோர் பிளாக்கு, மேலே தான் போகணும். சரி, ஓகே. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஆக்கிரமிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த வித்தியாசமான ஜந்து. ஓகே, இங்கே மேப் இருக்குது. கேண்டீனு, கேலரி, லாக்கர்ஸ், க்ரூ லான்ச். ஓகே, இது வழியாக போனால் இன்ஜினியரிங்க்கு ரைட் சைடு போகணும். க்ரூ லான்ச்சுக்கு போக முடியல, பிளாக்கா. ஓ, ஓப்பனாக தான் இருக்கா? எவ்வளோ கத்திட்டு இருக்காண்டா. இருங்க, அந்த வழியாக போக முடியுதான்னு பார்ப்போம். கேண்டீனுக்கு, கேண்டீன் பிளாக்கு. ஓகே, வேறு வழியில் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, லாக்கு, இப்படி தான் போகணும். ட்ராட்ஸா? என்னாச்சு? ட்ராட்ஸா? ட்ராட்ஸ் நீயான்னு கேட்குறோம். அவன் பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே அடகான். டோர் பிளாக் ஆகிருக்கா நண்பா, உன் கிட்ட வர முடியல. ஃப்ரெண்ட்ஸ் அவனை ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான். ஏதோ ஒன்று எது ஜந்துக்கிட்ட மாட்டினா ஃப்ரெண்ட்ஸ் அவன், அவ்வளோதான். ஆனால் வித்தியாசமாக ஒரு லைட் அடிக்குது, என்ன லைட்டுன்னு தெரில. ட்ராட்ஸ் வாலி முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஆனால் லைட் அப்படியே டிம் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ், லைட் அப்படியே குறைஞ்சிச்சு. ரைட்டு, ட்ராட்ஸை பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன் வந்து ஆக்கிரமிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவனும் பார்த்தீங்கன்னா ஏலியன் ஆயிடுவான் முடிஞ்சு.
இங்கே எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அந்த ஜாம்பி மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கானுங்க. அவ்வளோதான், நம்மளும் மாட்டினா நம்மளும் அந்த மாதிரி ஆகும் போல். நண்பா ட்ராட்ஸு அவ்வளோதான்டா. ஹலோ இறக்கிங்களா? அமைதியாக இருக்குது, யாருமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏய் ராய், ஓகே உள்ளே வச்சுக்கிறோன்னு சொல்கிறாரு. ஓகே ராய் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ராய் சேஃபாக தான் இருக்காரு. இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு கேட்குறான். இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரில, எனக்கும் தெரிலன்னு சொல்லி நம்மளும் சொல்கிறோம். எல்லா மக்களும் செத்துட்டு இருக்காங்க. டாக்லஸ், ட்ராட்ஸ் 2 பேரும் செத்துட்டாங்க. நம்ம பார்த்த வரைக்கும் அவன் 2 பேரும் செத்துட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து மக்களை வந்து ஏதாவது பீப்புள்ஸ் வந்து ஏதோ பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். என்ன நடக்குன்னு தெரில. ஓகே நம்ம வந்து இந்த ரிக்ரூட் வெளியே போகணும்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக சொல்லிட்டு இருக்கான். ரெனிக்கை விட்டுட்டா புரியல. இந்த நேரத்தில் சிகரெட்டு தேவையா சார்? லைஃப் போட் இருக்கான்னு கேட்குறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே இருங்க, நான் போய் பேரிகேட் வழியாக போய் வழியெல்லாம் கிளியர் ஆகிட்டான்னு பார்த்துட்டு லைஃப் போட்டையும் செக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம கேரக்டர் சொல்லிட்டு இருக்கான். ஓகே நீ என்னை விட்டு போக மாட்டேன். வெளியே பயங்கரமாக இருக்குது. Listen, your man upstairs on the case, and I'll see you soon, right? Okay. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைஃப் போட்டை வந்து ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராயை கூப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே முடியல ஃப்ரெண்ட்ஸ். சைக்கோ பயிலுக்கு திடீர்னு நல்லா தான் இருந்துச்சு, திடீர்னு என்னெல்லாமோ நடந்து ஆளே காலி பண்ணிட்டானுங்கன்னு சொல்ல முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா அது சம்பவம் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது மொத்த ரிக்கையும் பரவுது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பரவி மொத்த ரிக்கையும் கண்ட்ரோல் எடுக்க பார்க்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இதில் மனுஷங்கள்லாம் மாட்டினானுங்கன்னா அவனுங்களும் ஏதோ மான்ஸ்டர் மாதிரி மாறிடுறானுங்க, என்னன்னு தெரில. அப்படி தான் பார்த்தீங்கன்னா இவனு சொல்லிட்டு இருக்கான். எப்படி மாறுறானுங்கன்னா தெரில, ஏதோ பயாலஜிக்கலான ஒரு வெப்பன், பயாலஜிக்கலான ஒரு சாம்பி போல் தெரில. சரி வழி எப்படி போகிறது? எப்படிலாம் போக முடியாது, வெளியே தான் போகணும் போல். இருங்க, அங்கே போக முடியல, வேறு ஏதோ வழியே தான் போகணும். எப்படி போகிறதுன்னு தெரில. ராய் இங்கே உட்காந்துருக்காரு, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு பாவம். சரி ஓகே, வந்த வழியாக மறுபடியும் வந்துட்டோம். ஆனால் இங்கேருந்து எப்படி வெளியே போகிறது? ஓ இங்கே வழி இருக்கா? ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். அது என்ன கருமண்டது ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ மூஞ்சி மாதிரி இருக்குது, 2 முகம், கண்ணெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி மாட்டினவனுங்களாம் இந்த நிலமை தான் போல். ஒரு மாதிரி பயங்கரமாக பார்க்க அருவருப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மாட்டினா சோழி முடிஞ்சதுன்னு மட்டும் தெரியுது. அது கிட்ட வேற போகிறோம். யோ பாவி, ஜஸ்ட்டு மிஸ் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம்னா அதில் மாட்டியிருப்போம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பரவிட்டுருக்கேன்டா, ப்ளட்டு மாதிரி போயிட்டுருக்கு ஏதோ. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ சம்பவம் நடக்குது. இனிமேல் பார்த்திங்கன்னா ஆட்டம் பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். பை கைஸ். Can I get this one open? No chance.